வணக்கம். ரூஸ்டரின் கிரைம் டைம் ஸ்டோரிகளை நீங்கள் பெரிய அளவில் பாராட்டி வருகிறீர்கள், அதை சப்போர்ட்டும் செய்து வருகிறீர்கள். இதற்காக நன்றிகள் பல. இன்னைக்கு நான் கொண்டு வந்த ஸ்டோரி ஒரு அமானுஷ்ய கதை. பிபிஓவில் எப்படி ஒரு பெண்மணி எத்தனையோ மாதங்களாக பணிபுரிந்து வந்தாள். அந்த பெண்ணோட உண்மை தெரிந்ததற்கு பின்பு ஒட்டுமொத்த குருகிராமே இன்னைக்கு அந்த கதையை மறக்க முடியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். குருகிராம் இந்தியாவுடைய கார்ப்பரேட் கேபிட்டல், ஐடி கேபிட்டல் என்று ஒரு மிகப்பெரிய நகரம் உருவானது 1980ஆம் ஆண்டு. டெல்லியை சுற்றி பல்வேறு விதமான புதிய கட்டடங்கள் வரும்போது, புதிய புதிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரும்போது, ஐடி நிறுவனம் வரும்போது டெல்லியில் இடம் பற்றவில்லை. அங்கே இருக்கக்கூடிய சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இடங்களை புதிய புதிய நகரமாக உருவாக்க தொடங்கினார்கள். அதில் மிக முக்கியமாக நொய்டா, குருகிராம், ஃபரீதாபாதும் அதில் ஒன்றாக இருக்கும். முக்கியமாக குருகிராம் ஐடியிலலாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக தெரியும். கூகுள், இன்ஃபோசிஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட், ராயல் என்ஃபீல்ட், மைக்ரோசாஃப்ட், இது போன்ற எந்த விதமான பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அனைத்திற்கான ஆஃபீஸ் இதே குருகிராம் என்கிற நகரத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு குருகிராமில் இருக்கக்கூடிய விலைவாசி, அதாவது நிலத்துடைய விலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, டெல்லியை விட குருகிராம் இன்னைக்கு அதிக விலை, அந்த நிலத்துடைய விலை அதிகரித்து விட்டது. அந்த அளவில் அங்கே வீடுகள், ஒரு சாதாரணமான ஃப்ளாட்டை நீங்கள் வாங்க போனீர்கள்னா ஒரு 3-4 கோடி ரூபாயிலிருந்து தான் தொடங்கும். அந்த அளவில் அங்கே பொருளாதார வீக்கம் நடந்திருக்கிறது. இந்த கதை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கால் சென்டர், சாஃப்ரான் பிபிஓ என்று கூறக்கூடிய இந்த கால் சென்டர். இப்போ இதே குருகிராமுடைய இன்னொரு கதையும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். 1980ஆம் ஆண்டு குருகிராம் உருவாகும் போது, அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே கிரைம் மிகப்பெரிய அளவில் அதுவும் தொடங்கியது. எப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, குருகிராமில் இருக்கக்கூடிய மக்கள் கையில் இருந்த நிலங்களை, அதாவது நகரம் உருவாகும் போது பில்டர்ஸ்கள் அந்த நிலங்களை பல மடங்கு பணத்தை கொடுத்து வாங்கினார்கள். அப்போ ஒரு ஏழை விவசாயி கையில் திடீரென்று பணம் வருகிறது. பணம் வரும்போது கிரைமும் வருகிறது. கிரைம் வரும்போது அங்கே பல கிரிமினல்ஸ்களும் உருவாகுகிறார்கள். அப்போ டெல்லியிலிருந்து இல்லை மற்ற இடங்கள்ல இருந்து இந்த இடத்திற்கு வேலை பார்ப்பதற்காக பல நபர்கள் வருகிறார்கள். அவர்களை கொள்ளையடிப்பதற்காக ஒரு கேங் உருவாகிறது. நீங்க 80, 85 இல்லை 90களில் கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா பல நபர்கள் குருகிராமோ அல்ல ஃபரீதாபாத், நொய்டா பக்கம் போக மாட்டார்கள். ஈவினிங் ஆனாலே கன்மேனுடன் தான் திரும்புவார்கள். அல்ல ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி விடுவார்கள். அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள். இரவு ஒரு ரோட்டை நீங்கள் பார்த்துட்டு வாருங்கள், காலையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு 4-5 டெட் பாடிஸ்கள் கணக்கும் குருகிராம் அண்ட் நொய்டாவில், முக்கியமாக குருகிராமில். அப்போ காலப்போக்கில் இந்த கட்டடங்களுக்காக வேலை தொடங்கும் போது ஆங்காங்கே அந்த கட்டட வேலைக்காக தோணும் போது எலும்புக்கூடுகள் எல்லாம் வெளிவர தொடங்கியது. எப்பெல்லாம் அவர்கள் கொன்று அங்கெல்லாம் புணங்களை பிதைத்து வைத்தார்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தோண்ட வருகிறது. அப்போ ஒட்டுமொத்த குருகிராமே நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு விதமான சுடுகாடாக தான் பார்க்கப்பட்டது. இப்போ இதே போன்ற ஒரு சுடுகாடு மீது கட்டப்பட்ட ஒரு பிபிஓ, சாஃப்ரான் பிபிஓ என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இடம், இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா குருகிராமில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த கதையை மறக்காமல் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். ரோஸ் என்கிற இந்த பெண்ணுடைய வயது ஒரு 26, 27 இருக்கும். சாஃப்ரான் பிபிஓவில் பணிபுரியக்கூடிய இந்த பெண்மணி பல நபர்களுக்கு தெரிந்த பெண்மணி. கால் சென்டருடைய வேலை என்ன? வெளிநாடுகளிலிருந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அவர்களுக்கான அந்த கால் சென்டர் வேலையெல்லாம் பார்ப்பார்கள். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு கால் வந்தால் 2லிருந்து 5 நிமிடத்திற்குள் அந்த காலை முடித்து விடுவார்கள். நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் செய்திருப்பீர்கள். ரோஸுக்கு ஒரு ஃபோன் வருகிறது. ஃபோன் எடுத்து ரோஸ் பேச தொடங்கிறார். பேசிக்கொண்டே இருக்கிறார். 5 நிமிடம் 10 நிமிடமாக மாறுகிறது, 15 நிமிடமாக மாறுகிறது, அரை மணி நேரம் ஆகிறது, 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோர் சூப்பர்வைசர் ரோஸை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார். என்ன ஒரே நம்பர்லேருந்து ஃபோன் வருது, அந்த நம்பரையே தொடர்ந்து ரோஸ் பேசி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து ரோஸ் அந்த ஃபோனை வைக்கிறார். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருக்கார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோர் மேனேஜர் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயம், கேள்வி, பெரிய பிரச்சனை போல, அதை சால்வ் செய்வதற்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு.
ஆனால் அந்த ஃபோனை வைத்தவுடன் ரோஸ் முகத்தில் ஒரு மரண பயம், வேர்த்து விறுவிறுத்து. ரோஸ்க்கு ஒன்றுமே புரியவில்லை. ரோஸை யார் கேள்வி கேட்டாலும் ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷத்துடன் பதில் கொடுத்திருக்கிறார். பதில் கூறுவதை விட முறைத்து முறைத்து மட்டும்தான் பார்த்திருக்கிறார் ரோஸ். யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியவில்லை. யாருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. ரோஸ் திடீரென்று எழுந்து நின்று தன்னுடைய பேக் எடுத்து அங்கிருந்து போயிடுறாரு வீட்டுக்கு. அடுத்த நாள் ரோஸ் அந்த வேலைக்கு வரவில்லை. அடுத்த நாள், 3வது நாள், 4 நாள், ஒரு 3 நாட்கள் கழித்ததற்கு பின்பு மேனேஜர் அவருடைய ரோஸுடைய மற்ற கொலீக்ஸ்களிடம் கேட்டிருக்கிறார், எங்க அந்த பொண்ணு அன்னைக்கு அப்படி நடத்திட்டு போனாங்களே, எங்க காணுமே. அவர்களும் இல்லை, நாங்களும் பார்க்கல, 2-3 நாளாக இந்த பெண் வரவில்லை. சரி, அந்த மேனேஜர் அந்த பெண்ணுடைய ஃபோன் நம்பர் ஏதாச்சும் இருந்தால் பாருங்க. இல்லை, ஃபோன் நம்பர் கிடையாது, ஆனால் அந்த பெண்ணுடைய அட்ரஸ் இருக்கிறது. இப்போ கால் சென்டர்லாம் நீங்கள் பார்த்தீர்களா, இரவு நேரத்தில் தான் அந்த கால் சென்டர் நடக்கும். டிரைவர்ஸ் தான் அந்த முக்கியமாக ஸ்டாஃப் எல்லாம் கூட்டிகிட்டு வருவது, கூட்டிகிட்டு போவது, இந்த வேலையெல்லாம் பார்ப்பார்கள். அதில் ஒரு கால் சென்டர் டிரைவர், அவர் பல முறை ரோஸ் இந்த பெண்ணை வீட்டுக்கு விட்டுட்டு வந்திருக்காரு. அவருடைய வீடு அவருக்கு தெரியும். இந்த பெண்ணுடைய வயது ஒரு 27-26 வயது இருக்கும். சரி, அந்த டிரைவரை வைத்து இதே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இன்னொரு கொலீக், இன்னொரு கோ ஒர்க்கரை கூட்டி சென்று அந்த பெண்ணை போய் பார்த்து வாருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள். இப்போ இந்த டிரைவரும் அங்கே வேலை பார்த்த இன்னொரு நபரும் ரோஸுடைய வீட்டை தேடி போகிறார்கள். ரோஸுடைய வீட்டை அடையாளம் கண்டுபிடித்து அங்கே போய் பார்க்கும்போது ஏற்கனவே பலமுறை அந்த வீட்டில் தான் இறக்கி இருக்கிறார் அந்த டிரைவர். வீடு நன்றாக தெரியும். அங்கே போய் கேட்கும்போது அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர், வீட்டு முதலாளி, என்ன வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி ரோஸ் என்கிற ஒரு பெண் இங்கே தான் இருக்கிறார், 2-3 நாளாக வரலை, எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். இல்லையா, இங்கே ரோஸ்னு யாருமே கிடையாது அப்படின்னு கூறியிருக்காரு. இல்லை இல்லை, நாங்கள் எங்களுக்கு நல்லா தெரியுங்க தான் அந்த பெண்ணுடைய வீடு. சரி, ஃபோட்டோவை காட்டுங்க, இந்த பாருங்க அவங்களுடைய ஐடி கார்டுடைய இன்ஃபர்மேஷன் இங்கே தான் அட்ரஸ் கொடுத்துருக்காரு, இதுதான் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ. இந்த பெண்ணை நாங்கள் என்றைக்குமே பார்க்கவில்லை என்று அவர் கூறுகிறார். அப்போது இந்த 2 பேருக்குமே புரியலை. இங்கே தான் விட்டுட்டு போகிறோம், இங்கே இருந்தால் பிக் பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம், எல்லாமே நாங்கள் பண்ணுறோம், எப்படி இவர் இல்லைன்னு சொல்கிறாரு? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் மர்மம் இருக்குது, அந்த பெண்ணை கொலை செய்து விட்டார்களோ என்னவோ என்கிற ஒரு விஷயம். இப்போ உடனடியாக இவர்கள் ஆஃபீஸுக்கு போய் ஆஃபீஸில் தகவல் கொடுக்குறார்கள். ஆஃபீஸ் போலீஸார்களுக்கும் தகவல் கொடுக்குது. போலீஸ் அதே ஹவுஸ் ஓனரை போய் மீண்டும் ஒரு முறை விசாரிக்கும்போது தெரிய வரக்கூடிய விஷயம், நிச்சயமாக அந்த பெண் அங்கே தங்குவதில்லை. அப்போ ஏன் அந்த பெண் தவறான அட்ரஸ் கொடுக்கணும்? பல பேர் இது மாதிரி இல்லீகலாக வேலையெல்லாம் பார்க்கும்போது தவறான அட்ரஸை கொடுத்து விடுவார்கள். அந்த நோக்கத்தில் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்புதான் இங்கே ட்விஸ்ட் நடக்கிறது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரோஸ் யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தா, அந்த பேசினதுக்கு அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது மேனேஜருக்கு தெரிய வந்த விஷயம், யாருக்கிட்டையுமே ரோஸ் பேசவில்லை, ரோஸருக்கு எந்த விதமான ஃபோன் காலுமே வரவில்லை, எதுவுமே ரெக்கார்ட் ஆகவில்லை என்கிற ஒரு விஷயம் தெரிய வருகிறது. இதற்கு பின்பு இன்னொரு குழப்பம். ரோஸ் பேசும்போது நான் பார்த்தேன், எனக்கு முன்னாடி தான் அந்த கால் நடந்தது. 1.5 மணி நேரம் வரை ரோஸ் பேசிக்கொண்டிருக்கிறார். திடீரென்று ரோஸ் வருவதல்ல, அந்த இன்கமிங் கால் ரெக்கார்டும் காணவில்லை. இப்போ ரோஸை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். போலீஸார்கள் மற்றும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சேர்ந்து கண்டுபிடிப்பதற்காக வேலை பார்க்கிறார்கள். இப்போ எப்படியோ ஒரு விதத்தில் ரோஸோடைய உண்மையான அவருடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கிறார். இப்போ ஒரு புதிய டீம், ஆஃபீஸில் இருந்து ஒரு புதிய டீம் ரோஸுடைய வீட்டுக்கு போகிறது, அவருடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு. அங்கே போய் ரோஸோடைய பெற்றோர்களை சந்தித்து இந்த மாதிரி, நாங்கள் ரோஸ் என்கிற எங்களுடைய எம்ப்ளாயை தேடி வந்திருக்கிறோம். அந்த பேரை கேட்ட உடனே அவருடைய அப்பா அம்மா 2 பேருமே பெற்றோர்கள் ஷாக் ஆகிறார்கள்.
அதாவது எப்படி, என்ன ஆச்சு எங்களோட மகளுக்கு, என்ன என்ன பேசுகிறீங்க? இல்லை மேடம், அவங்க எங்களோட ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 3-4 நாட்களுக்கு முன்பு இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வரலை. எப்போலேருந்து எங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குது? இந்த மாதிரி ஒரு 2-3 மாதங்களாக வேலை பார்த்துட்ருக்கு. நீங்கள் ஏதோ தவறான வீட்டுக்கு வந்துட்டீங்க, இங்கெல்லாம் அப்படி யாருமே கிடையாது. இல்லை இல்லை மேடம், இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க, இதுதான் அவருடைய அடையாளம். மறுபடியும் ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஃபோட்டோ மட்டுமல்ல, அந்த பெண்ணுடைய ஐடி கார்டையும் காட்டுறார்கள். அந்த ஐடி அண்ட் ஃபோட்டோ இரண்டையுமே பார்த்த உடனேயே அவர்கள் சம்பித்து விடுகிறார்கள், அதாவது பெற்றோர்கள். என்னன்னு கேட்கும்போது, எங்களுடைய மகளான ரோஸ், யாரை நீங்கள் தேடி வருகிறீர்களோ, 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போனார். குருகிராம் என்கிற இந்த இடத்தில் இறந்து போனார். அவர்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடக்கிறதுனே புரியலை. 8 வருடத்துக்கு முன்பா, 3 மாதம் 4 மாதங்களுக்கு முன்பு தானே இந்த ஆஃபீஸில் இணைந்தார். எங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பெண்மணி. எப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, அப்போது அங்கேருந்து குட்காவிலிருந்து அடுத்த டீம் வருகிறது, போலீஸ் அண்ட் உயர் அதிகாரிகள். அவர்கள் மீண்டும் விசாரிக்கும் போது தான் தெரிய வருகிறது, உண்மையிலேயே ரோஸ் இறந்து விட்டார். உண்மையிலேயே ரோஸுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து அனைத்துமே அவர்களுடைய பெற்றோர்கள் கையில் இருக்கிறது, எடுத்து போடுகிறார்கள். எந்த ஃபோட்டோவை அவர்கள் கொண்டு வந்தார்களோ அதே பெண்ணுடைய ஃபோட்டோ அவர்களுடைய வீட்டிலும் மாட்டியிருக்கிறது. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய அளவில் பேசப்படுகிறது. பிபிஓ கால் சென்டரை நடத்தக்கூடிய நபர்கள், இந்த விஷயம் வெளிவந்தால் எங்களுக்கு கெட்ட பேர் ஆகிவிடும், அல்ல இந்த ஆஃபீஸில் யாருமே வேலை பார்க்க மாட்டார்கள், அதை காரணம் காட்டி யாருமே இந்த விஷயத்தை உண்மை என்று நம்பக்கூடாது என்கிற விஷயத்தை வைத்து அவர்கள் மறைக்க பார்த்தார்கள். ஆனால் இந்த ஸ்டோரி பல ஆய்வுகளுக்கு பின்பு, பல போலீஸ் ரெக்கார்டுகளுக்கு பின்பு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பத்திரிகைகளில் வர தொடங்கிவிட்டது. இதை பற்றி ஒரு சினிமா படமும் எடுத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு திரைப்படத்தில் இந்த ஸ்டோரி வந்திருக்கிறது. ஸோ இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரி அங்கே இருக்கக்கூடிய கால் சென்டர் பிபிஓக்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படும். குடகாவில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நீங்கள் போய் கேட்டீர்கள்னா, ரோஸோடைய அந்த அமானுஷ கதை உங்களுக்கு தெரியுமான்னு நீங்கள் கேட்டீர்கள்னா அவர்கள் கூறுவார்கள், இது போலீஸின் ஒஃபிஷியல் ரெக்கார்ட் மற்றும் இந்த பிபிஓ, சாஃப்ரான் பிபிஓ என்று அழைக்கக்கூடிய இந்த இடத்தில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட அமானுஷ கதை. மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.